சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீதாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாமல் முத்து ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, சீதா நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் கட்டுவா, நான் சொல்கிற நான் எந்த மாப்பிள்ளையை பார்க்குறேனோ அதைத்தான் அவள் கட்டுவா, அதெல்லாம் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லைப்பா, நான் ஒரு பையன் கூட சீதாவை நான் பார்த்தேன், பைக்கில் போய்கிட்டு இருந்தா அப்படிங்கவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அப்படி தான் நடந்துச்சு. லவ் பண்ணாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லவுமே அந்த பையன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணு அப்படிலாம் பண்ணாது, சீதா நல்ல பொண்ணு அப்படிங்கும். சீதா நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலை அப்படி காலம் மாறி போச்சு அப்படிங்கும். நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, சீதா நல்ல பொண்ணு தான், என் பேச்சை தான் சீதா கேட்கும் அப்படிங்கவுமே அங்கேருந்து முத்துவோட மீனா சீதா எல்லாம் வந்துடுறாங்க. சீதாவோட அம்மா எல்லாம் என்னாச்சு மாப்பிள்ள, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைத்த சீதாவுக்கு சீதா அப்போல்லாம் தப்பு பண்ண மாட்டால, யாரையும் லவ் பண்ணல, நான் சொல்கிற மாப்பிள்ளைய தானே சீதா கட்டும் அப்படிங்கவும், ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு ஏங்க அப்படி பண்ணுறீங்க, எதுக்குங்க இப்போ அவங்க கூட வம்பளுத்துட்ருக்கீங்க அப்படிங்கவும், நீ பேசாமல் இரு மீனா, சீதாவை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, நம்ம வீட்டு பொண்ணு அப்போல்லாம் பண்ணாதுன்னு நம்மளுக்கு தெரியுமா இல்லையா, அதான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமேனு சீதாவை கூப்பிட்டு, சீதா நீ சொல்லு சீதா, நான் மாமா பார்க்குற மாப்பிள்ளையே தான் நான் கட்டுவேன், நான் அப்பெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லு சீதா அப்படிங்கவுமே சீதா வேகமாக ஓடி போயிடுறாங்க, அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. அப்புறம் மீனா முத்துவை கூட்டிகிட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க கூட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கவுமேனு, அவங்கவுங்க வாழ்க்கைக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கு அவங்க தேவையில்லாமல் அடுத்தவங்க சீத்தில் தலையிடுறீங்க அப்படிங்குமே, ஐயோ உங்ககிட்டலாம் நான் பேசவே முடியாது, சீதா கூட என் பேச்சை கேட்குது, ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேற அப்படிங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்க. சரி போய் முதல் சாப்பிடுங்க, இருக்கட்டும் மீனா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படிங்க. நீங்கள் எந்த ரவுண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும், ஃபங்க்ஷன் வந்தாலே உங்கள் புத்தி மாறி போயிருதுல, போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே போய் சீதா அழுதுகிட்டு இருக்கோமே, என்ன சீதா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கவும், இல்லைக்கா மாமாவை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, எப்படின்னு மாமா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, ஆனால் ஏமாத்திரமோன்னு தோணுது அப்படிங்கவும், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி தான் பல தடவை யோசிக்கணும், செஞ்சதுக்கப்புறம் அதை யோசிச்சு பிரயோஜனமே இல்லை, நீ எதுவும் இது பண்ணாத, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி சிட்டிகிட்ட சிட்டி நீ என் பணத்தை கொடு சித்தி, எங்கள் அத்தை இப்போ தான் எனக்கு எங்கள் மாமியாருக்கும் சண்டை பிரச்சனையெல்லாம் சரியாகி கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க, இப்போ அதுக்கவங்களே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, திருட்டு நகையை கொடுத்து இப்படி ஏமாத்திட்டல அப்படிங்கவும், அது திருட்டு நகைன்னு எனக்கு எப்படிங்க தெரியும், ஒருத்தவங்க என்கிட்ட கொடுத்தா அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்கள் என்னடானா கடைசியில் என்னைய சொல்கிறீங்க திருட்டு நகைன்னு எனக்கு எப்படி தெரியும், திருட்டு நகைன்னு தெரிஞ்சால் நான் வாங்குவேனா அப்படிங்கும். சரி நீ என்னமோ செய்யும் போது அந்த பணத்தை கொடு, எங்கள் அத்தை கேட்குறாங்க, எங்கள் மாமியார்ட்ட நாங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கும். அதை எப்படிங்க நான் கொடுக்க முடியும், பொருளை கொடுங்க நான் படத்தை கொடுக்குறேன் அப்படிங்கும். சிட்டி இப்பெல்லாம் உன்னை நம்பினதுக்கு இப்பெல்லாம் ஏமாத்தாத சிட்டி, சொன்னா கேளு, பணத்தை கொடு, 1 லட்ச ரூபா பணத்தை கொடு, நான் அதோட போனால் தான் எங்கள் மாமியார் என்னை வீட்டுக்குள்ளே விடுவாங்க, இல்லைன்னா விடவே மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கூட சேர முடியாமே போயிடும் அப்படிங்கும். ஏங்க நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ நகையை கொண்டு கொடுங்க நான் பணத்தை கொடுக்குறேன், அது திருட்டு நகை தானே அப்படிங்கும். அது திருட்டு நகையாக இருந்தாலும் நான் 1 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ அந்த நகை வாங்க கொடுத்தவங்கிட்ட நான் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவேமேனு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பணத்தை கொடு அப்படிங்க, அது போலீஸ் விடின்னு போயிடுச்சு அப்படிங்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் நகையை கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், உன்னையெல்லாம் நம்பினதுக்கு என்னை நல்லா ஏமாத்துறல அப்படிங்கும், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க, நகையோடு வாங்க நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் புலம்பிக்கிட்டே வராங்க. அப்புறம் இன்னொருத்தவங்ககிட்ட கால் பண்ணி கேட்குவோமே, எனக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும், இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிட்றாங்க. இங்கே மீனா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோ பார்த்துட்ருக்கோமே திடீர்னு முத்து தண்ணி எடுத்துகிட்டு வா மீனா அப்படிங்கவுமேனு அவங்க தண்ணி எடுக்க போயிடுறாங்க. முத்து உட்காந்து ஃபோனை எடுக்கவுமே வேகமாக மீனா ஓடி எதுக்கு என் ஃபோனெல்லாம் நீங்கள் தொடுறீங்க, அடுத்தவங்க ஃபோனை எடுத்துக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும். என் பொண்டாட்டி போனால் நான் எடுக்கிறேன் அப்படிங்கும். யாராக இருந்தாலும் அடுத்தவங்க ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படிங்கும். ஆமாம் அதில் நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன், அதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை போய் நான் டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன அறிவாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு மீனா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்றாங்க. படுக்கவுமே யோசிச்சு 2 பேருமே யோசிச்சு பார்க்குறாங்க. அவரும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாரு அப்படிங்கும். எங்கிட்ட முத்து சொல்கிறாரு, நானும் தங்கச்சி நல்லா இருக்கணும் தானே நானும் சொல்கிறேன் அப்படிங்கவுமேனு, அதனால தான் நானும் சொல்கிறேன், அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதனால தான் நானும் சொல்கிறேன் அருண் வேண்டான்னு சொல்லுவேன், உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்ட்டு விட்டுடுறாங்க. இங்கே அருணும் சீதாவும் நல்லா லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் டியூட் பாடிக்கிட்டு இருக்காங்க கனவுலையேன்னு.
கல்யாணம் ஆனதை நினச்சி இதெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ரோஹிணி வந்து ரூமுக்கு வராங்க. மனோஜ் வந்து சொல்கிறாரு, நீ கீழே படுத்துக்க ரோஹிணி அப்படிங்கோ. ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கோ. ஆமாம் அம்மா சொன்னாங்கல்ல அப்படிங்கோ, நான் அந்த நகையை பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் பெட்டில் படுக்காத ரோஹிணி அப்படிங்கோ. என்னங்க இது கொடுமையாக கிடக்கு, என்ன பெட்ரூம் வரைக்கும்லாம் உங்கள் அம்மா வந்து இப்படி இது பண்ணிட்டு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நான் திருட்டுனாங்கன்னு தெரிஞ்சால் நான் வாங்கியிருப்பேனா, ஏதோ அத்தைக்கு கொடுக்கலான்னு தானே, அத்தைக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு தானே நான் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்போ போய் இப்படி பேசுகிறாங்க, அது திருட்டுனாங்கன்னு தெரிஞ்சால் நான் வாங்கியிருப்பேனா அப்படிங்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ பெட்டில் படு அப்படிங்கும். ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் தலையாட்டி பொம்மையாக இருக்காதீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு என்ன நான் இப்போ கீழே தானே படுக்கணும், நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாகாணி தூக்கிட்டு கீழே போகவுமேனு மனோஜ் கூப்பிட்டு நீ மேலேயே படு அப்படிங்கும். நீ சொன்னது சரிதான், பெட்ரூம் வரைக்கும் அம்மா வரக்கூடாது தான், நீ கீழேயே படு, இங்கே முடிவு என்ன பண்ணணுமோ நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே படுக்க போகிறாரு. படுக்கவுமே இதுக்கு நீங்கள் இது இப்போ சொன்னதுக்கும் முன்னாடி சொன்னதுக்கும் வித்தியாசமே இல்லைங்க, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, எதுக்கு தான் இப்படி அடிமையாக இருக்கீங்கன்னே தெரியல அப்படிங்கவுமேனு உடனே அப்படின்னு சொல்லவுமேனு மனோஜோட அம்மா காதில் கேட்டுருது. யார் அடிமையாக இருக்கான்னு சொல்கிறா அப்படிங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்தோன்னே மனோஜ் கீழே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே காண்டாயிருச்சு. என்ன மனோஜ் உன்னைய கீழே படுக்க சொல்லிட்டு அவன் மேலே படுத்திருக்காளா அப்படிங்கவுமே, ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி அப்படிங்கவுமே, எனக்கு தெரியும், தயவு செஞ்சு நீ என்னை ஆண்டின்னு மட்டும் கூப்பிடாத, என்னை எவ்வளோ ஏமாற்றி பணக்காரின்னு சொல்லி ஏமாத்தினேன், இப்போ போலி நகையை கொண்டு வந்து கொடுத்து என்னை திருட்டு நகையை கொண்டு வந்து கொடுத்து என்னை அசிங்கப்படுத்த வச்சுட்டேன், இன்னும் என்னென்னலாம் சொல்லி என்னைய கெட்ட பேர் வாங்க வைக்க போறியோ தெரியல, இவ்வளோ தூரம் பண்ணி உன்னை நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்ருக்கேன் பாரு, எல்லாம் என்னைய சொல்லணும், எனக்கு சிறந்த மாமியாருங்கிற அவார்டு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்க. ஐயோ ஆண்டி சத்தியமாக நான் எனக்கு தெரியாமல் தான் நான் பண்ணேன் அப்படிங்கும், நீ தயவு செஞ்சு பேசாத, இப்போ எதுக்கு என் பையனை இப்படி கீழே உட்கார வச்சிருக்க அப்படிங்கவுமே, ஐயோ ஆண்டி அவர் தான் கீழே உட்காந்துருக்காரு, நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்புறம் வந்து சீதாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பதிஞ்சு வச்சு திருமணத்தில்